ஏய் காயத்ரி. சொல்லுங்க காயத்ரி. சொல்லுங்க அத்தை. தாலியெல்லாம் வலிக்கிது, போய் டீ போட்டு கொண்டு வாடி. சரிங்க அத்தை. சரி எடுத்துருக்கேன். ஃபோன் பண்றா. பேசு. ஹலோ சொல்லுடி. நான் நல்லா இருக்கடி. நீ நல்லா இருக்கியா? என் மருமகன் என் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கா. ஓ மருமகன் எப்படி? உன் கட்டுப்பாட்டுக்குள்ள அடக்கி வச்சுக்க, அப்பதான் நல்லா இருப்பா. அவசரத்துக்கு விட்டுறாத. யாரும் வந்துட்டாங்களா? சரி வைக்கிற, அப்புறமா பேசுறேன்டி. ஏ காயத்ரி, தண்ணி கொண்டு வாடி போ. சரி. என்னங்க அத்தை? தண்ணி கொண்டு வாடி. சரிங்க அத்தை. என் மகளுக்கு போட் போடுவோம். எங்கம்மா இவன் ரொம்ப பண்றா, எய்த்து பேசிட்டு இருக்காமா. சாப்பாடு கேட்டா 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டு வரா, டீ கேட்டா 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டு வரா. தண்ணி அந்த குடத்துல பிடிச்சி வச்சு மொண்டு வரதுக்கு 1/2 மணி நேரம். எவ்வளோ நேரம் பாத்தியா? எய்த்து பேசிட்டு அங்கே கூப்பிட்டா இங்கே வர மாட்டான், அங்கே நீ பதில் கேட்குறான். சரிடி வைக்கிறேன்டி. சரி சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரி என்னதான் மடங்கிட்டு இருக்க? உங்களை மட்டும் சொல்லல, அமைதியா வேலையை பாரு. சொல்லுங்க. கூட்டு எவ்வளவு குப்பையா வீடு காலையில கூட்ட வேலை இருக்குது. நீங்க இன்னொரு வேலை தான். டீ கூட்டு எனக்கு வேலை இருக்கு. நீங்க சும்மா தானே இருக்கீங்க, கூட்ட வேண்டியது. வயசாயிடுச்சு, உட முடியல. கூட்டு பயம் இல்லை. சொல்றேன் இல்லடி. நான் என்ன இதெல்லாம் உட்காந்து இருக்கேன். எங்க பொண்டாட்டி எய்த்து பேசுறாள். வீடு கூட சொன்னதுக்கு வேலை இருக்கு அப்படின்னு கூட்டுங்களான்னு கேட்கிறேன். நான் உடம்பு முடியாம தானே உட்காந்து இருக்கேன். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இந்த சாயந்தரத்துக்குள்ள ஃபோன் பண்ணு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி நான் வைக்கிறேன். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? எங்க உங்க அம்மா தான் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, என்னையே சும்மா சும்மா வேலை செஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. வேமா என்கிட்ட ஃபோன் போட்டு திட்டிட்டு இருக்கீங்க. இன்னும் கூட்டக்கூடாது. இல்ல அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே, அவங்களாம் ஒன்று சொல்லியிருக்காங்க. சோறு வீட்டில் தானே ஆக்கியிருக்கா, அப்போ எதுக்கு ஆர்டர் பண்ணி தின்றாங்க? நீ என்ன பண்ணீங்களோ இது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. நான் வைக்கிறேன். ஃபோன் பண்ணி சொல்லிக்கோங்க. ஆகும்னா அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறது. வைக்கிறேன். பேசுறியாடா? என்ன சொன்னா? நிறைய பற்றி நிறையா சொல்லியிருப்பாளே. அவங்க என்ன வீடு கூட்ட மாட்டுறாங்க, இது பண்ண மாட்டுறாங்க சொல்லுவாளே. நான் இப்போ உங்கள் குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிறேனா? அந்த மாதிரி பேசுகிறா. நீ ஏன் முடிவு பண்ணி வந்து வீட்டில் நான் இருக்கணும் இல்லை அவன் இருக்கணும் முடிவு பண்ணிட்டு சாயங்காலத்துக்குள்ள ஃபோன் வந்தாகணும். முடிவு பண்ணிட்டு ஃபோன் பண்ணு. நான் வைக்கிறேன். இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க? நீ என்னடி பண்ற? நீ எங்க மருமக மாதிரி மாமியாருக்கு மரியாதை கொடுக்குறியாடி? நீங்க எப்ப இருக்கீங்க? சும்மா சும்மா ஆவுனா வேலை செலுத்தல இருக்கீங்க. மருமகனா வேலை செய்யணும். நானும் ஒரு காலத்துல வேலை பார்த்தவதான். வேலை செய்யல நானும் சொல்லவே இல்லை. அதுக்கு வேலை செய்யலன்னா எதுக்கு அங்க போய் சொல்றீங்க? ஆமா, உன்னை கட்டினவன் அவன் தானே, அவனுக்கு தான் சொல்ல முடியும். அப்ப அவர் ஃபோன் பண்ணி என்னை திட்டுறாங்க, நீங்க மட்டும் வேலை செய்ய மாட்டீங்க. அனுமதி இல்லையா? அப்பெல்லாம் கிடையாது. திட்டக்கூடாதுங்கிற அவன் திட்டலாம்ல. நீங்க ஆவுனா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்ன சொல்ற? நான் சொன்னா நீங்க பொறுத்துக்குவீங்களா? என்னடி சொன்ன? வெளியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள வீடு நல்லா இருக்கணும் பார்த்துக்கோ. சேர்ல உட்காந்துக்கிட்டு தும்பலா பேசினாங்க கிளவி. சரி நம்மளும் போல் பாப்பா. ஐயோ திருப்பா வெயில் சாமி, என்ன வெயிலுடா சாமி. ஐயோ அத்தை கண்ணாடி தானே போட்டுருக்கீங்க, பார்த்து நடந்து வரக்கூடாதா? ஐயோ
தண்ணி நான் தான் ஊற்றி ஊற்றுன்னு சொல்லுவீங்க, கம்முன்னு இருங்க. ஐயோ வலிக்குதுடி, தாயில் எடுத்து பார்த்துட்டு வலிக்குதுடி. நீங்க தானே விழுந்தீங்க, நானா தள்ளி விட்டேன். சரி பார்த்து இருங்க, இனிமேல சொல்லிட்டு இருக்காதீங்க உங்க பையனுக்குலாம். வலி வலிக்குது கையா, அப்படியே போட்டு உள்ள அந்த கையை பார்த்து முடியுங்க, அது தொண்டை கொடுக்க மாட்டேங்க போகுது. அவன் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டம்மா. எல்லாரும் மருமகளை மகளா நினைங்க, மருமகளை நடத்தாதீங்க, அப்பதான் வீடு நல்லா இருக்கும்.